இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்போ என்னோட ஒரு பாஸ்வேர்ட் 10 லெட்டர்ஸ் ஆர் அல்ஃபபெட்டை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணணும்னு இல்லை, HTML யூஸ் பண்ணி கூட நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும். அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் நமக்கு இருக்குது. இப்போது இந்த ப்ராஜெக்டில் பாருங்கள், நான் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை க்ரோமில் போய் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரோமில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் வந்து நான் எவ்வளோ டைப் பண்ணாலும் எனக்கு அந்த இது டைப் ஆகிட்டே தான் இருக்கே தவிர எனக்கு அது போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லை. நம்ம அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் லென்த் 10 அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 10 லெட்டர்ஸ்க்கு மேலே நம்மளால் ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல டைப் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல இதை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 10 லெட்டர்ஸ்க்கு மேலே நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். என்னோட கீபோர்டில் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், 2 ப்ரெஸ் பண்ணுறேன், 3 ப்ரெஸ் பண்ணுறேன், எதுவுமே இல்லை. அதே இது நான் இப்போ ஸ்ரீதர் ராஜ் பி ஏன்னா இங்கே டைப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு 10 லெட்டர் தான் நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை தாண்டி என்னால் கொடுக்க முடியாது. இதுதான் HTML இருக்கக்கூடிய வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? HTML யூஸ் பண்ணி எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெக்யூட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரெக்யூட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். இப்போ பாருங்கள், நான் சப்மிட்னு கொடுக்கும்போது முதல்ல வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் ஆச்சு. நம்ம வீடியோ பார்க்கும்போது ஃபார்முக்கான வீடியோஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல அது ரீஃப்ரெஷ் ஆச்சு. ஆனால் இப்போ ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம், எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபீல்டை நீங்கள் ஃபில் பண்ணால் தான் நான் சப்மிட் கொரியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், நான் வந்து ரெக்யூடுங்கிறது யூசர் நேமுக்கு மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டுக்கு செட் பண்ணல. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுது. அப்படின்னா ரெக்யூட் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம அதை கொடுத்தாகணும். ஆனால் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மற்ற இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் அதே இதை பாஸ்வேர்டை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல ரெக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரெக்யூட்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அகெயின் நான் இதை போய் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து யூசர் நேம் மட்டும் நான் என்ட்ரு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இப்போ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது. இதை மாதிரி எனக்கு வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஒரு நார்மல் HTML வச்சு கூட நம்மளால் வேலிடேட் பண்ணிக்க முடியும். இப்போ வேலிடேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் நிறையா இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி செக்குடு அப்படின்னு ஒன்று இருக்கும். செக்குடுங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். செக்குடு அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பாக்ஸ்லையும் ரேடியோ பாக்ஸ்லையும் ப்ரீடிஃபைண்டாகவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி டிசேபிள் அப்படின்னா அந்த பட்டன் டிசேபிள் ஆகி இருக்கும். ரீட் ஒன்லி அப்படின்னா அந்த பட்டனை இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்மளால் ரீட் பண்ண முடியும், ஆனால் அதை எடிட் பண்ண முடியாது. பிளேஸ் ஹோல்டர், இப்போ இந்த இடத்துல போயிட்டு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்டர் த யூசர் நேம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போவே பாருங்க, என்னோட இடத்துல அந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற கண்டென்ட்ல என்டர் த யூசர் நேம் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல போய் என்னோட கண்டென்ட்டை டைப் பண்ணும்போது அந்த நான் பிளேஸ் ஹோல்டரில் டைப் பண்ண கண்டென்ட் வந்து ஹிடன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த், மினிமம், மேக்ஸிமம், பேட்டர்ன், ரீட் ஒன்லி, ரெக்யூட், சைஸ், ஸ்டெப், அதுக்கப்புறம் வேல்யூ, இந்த மாதிரி நமக்கு நிறையா ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இல்லை பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணி வேலிடேட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்பர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து மொபைல் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். ஒரு இமெயில் அப்படின்னா @, கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கூட நீங்கள் வேலிடேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய். ஹாய் ஆல், HTML சீரிஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரெடோ சிஸ்டமில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி அப் டு 50% உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பை பை தென் ராபியா. Hey, wait, don't forget to like, share and comment. Thank you. Happy learning.